இந்த சாப்டரில் நம்ம ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்ப்போம். ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர்னா என்னென்னா, ஒரு என்டையர் ப்ராஜெக்டை நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிவைட் பண்ணி அதில் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூட் பண்ணுறது தான் ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு ஹவுஸ் பில்ட் பண்ணுறதுக்கான ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர். பாருங்கள், இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிசைன், செகண்ட் ஸ்டெப் ஸ்ட்ரக்சரல், தேர்ட் ஸ்டெப் யூட்டிலிட்டிஸ், ஃபோர்த் ஸ்டெப் ஃபினிஷிங். இல்லை ஃபஸ்ட்டு முடிச்சாதான் செகண்ட் ஸ்ட்ரக்சரல் போக முடியும், ஸ்ட்ரக்சரல் முடிச்சாதான் யூட்டிலிட்டி போக முடியும், யூட்டிலிட்டி முடிச்சாதான் ஃபினிஷிங் போக முடியும். அந்த ப்ரையாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கு நம்பரிங் சிஸ்டம் கொடுக்குறோம். 1 2 3 4 அப்படிங்கிற நம்பரிங் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். இப்போ ஒவ்வொன்றிலையும் சப்டிவைட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட்டில் பாருங்கள் 1.1 அண்ட் 1.2. இல்லை 1.1 முடிச்சாதான் 1.2 போக முடியும். அந்த ஸ்டெப்புக்கு போக முடியாதனால தான் நம்ம இதுக்கு 1.1 அண்ட் 1.2ன்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் எல்லா ஸ்டெப்ஸுக்கும் நம்ம அந்த ப்ரையாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்பர் கொடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கிறோம். அதில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் மூணாக டிவைட் பண்ணிக்கிறோம். இல்லை கிரவுண்ட் ஃப்ளோர் முடிச்சாதான் அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போக முடியும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிச்சாதான் அடுத்து செகண்ட் ஃப்ளோருக்கு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் எடுத்துக்கிறோம். அந்த ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம மூணாக டிவைட் பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோர் ஒர்க்கை முடிச்சாதான் நம்மளால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒர்க்கை பண்ண முடியும். அதனால கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ப்ரையாரிட்டி 1. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒர்க்கை முடிச்சாதான் நம்மளுக்கு செகண்ட் ஃப்ளோர் ஒர்க்கை பண்ண முடியும். அதனால ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ப்ரையாரிட்டி 2 அண்ட் செகண்ட் ஃப்ளோருக்கு ப்ரையாரிட்டி 3. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரை ரெண்டாக பிரிச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை ரெண்டாக பிரிச்சிருக்கோம், செகண்ட் ஃப்ளோரையும் ரெண்டாக பிரிச்சிருக்கோம். இதுக்கு ப்ரையாரிட்டி 1.1, இதுக்கு ப்ரையாரிட்டி 1.2. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ப்ரையாரிட்டி 2.1 அண்ட் செகண்டுக்கு 2.2. அடுத்து செகண்ட் ஃப்ளோருக்கு அதே மாதிரி தான். இந்த காங்கிரீட் ஒர்க்குக்கு நம்ம 3.1 ப்ரையாரிட்டி கொடுக்குறோம், பிரிக் ஒர்க்கு 3.2ன்னு ப்ரையாரிட்டி ஒர்க் கொடுக்குறோம். இந்த ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சரை நம்ம பிரைமவேரால எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் பிரைமவேரா சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நியூ ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஃபைலில் போயிட்டு நியூ கிளிக் பண்ணி நம்ம ஒரு நியூ ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுவோம். அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஐடி நான் 1ன்னு கொடுக்குறேன். அந்த ப்ராஜெக்டோட நேம் நம்மளுக்கு ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்னால ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்டு நான் கொடுக்குறேன். ஃபினிஷ் கிளிக் பண்ணுறேன். நம்மளுக்கு ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிருக்கும். இப்போ இந்த ப்ராஜெக்டை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ நம்ம ஃபைலில் போயிட்டு ஓப்பன் கொடுத்து நம்ம ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர்ஸ் மூலமாக நம்ம இதை டிவைட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி WBSஸை கிளிக் பண்ணுறோம். WBSனா ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர். இப்போ நான் WBSஸை கிளிக் பண்ணியிருக்கேன். நம்மளோட ப்ராஜெக்ட் இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. நம்ம இதை மூணாக சப்டிவைட் பண்ணணும். அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர். ஸோ நம்ம கமாண்ட் பாரில் ஆட் ஐக்கான் இருக்கும். அந்த ஆட் ஐக்கானை மூணாக டிவைட் பண்ணனால 3 டைம்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு 3 ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆயிருக்கு. அதில் 1, 1.1, 1.1.1 அண்ட் 1.1.1.1 கிரியேட் ஆயிருக்கு. பட் நம்மளுக்கு இப்படி கிரியேட் ஆக தேவையில்லை. நம்மளுக்கு 1க்கு கீழே தான் நம்ம 3 சப்டிவைடும் வரணும். ஸோ நேவிகேஷன் ஏரோ மூலமாக நம்ம அதை அலைன் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் நேவிகேஷன் ஏரோ மூலமாக நான் அலைன் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு கீழே 1.1, 1.2 அண்ட் 1.3ன்னு நம்மளுக்கு அலைன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர், செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், தேர்ட் ஒன் நம்மளுக்கு செகண்ட் ஃப்ளோர். இப்போ நம்ம ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்டை மூணாக டிவைட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கிரவுண்ட் ஃப்ளோரை ஃபர்தராக நம்ம பிலோ தி கிரவுண்ட் லெவல் அண்ட் எபோவ் தி கிரவுண்ட் லெவல்ட்டு ரெண்டாக டிவைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பாரில் இருக்க ஆட் பட்டனை நம்ம ட்வைஸ் கிளிக் பண்ணுறோம். நம்மளுக்கு 2 தடவை கிரியேட் ஆகிருக்கு. இப்போ இதை நேவிகேஷன் ஏரோ மூலமாக அலைன் பண்ணிக்கிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு நம்ம கொடுத்துருக்க ஐடி 1.1, அதை ஃபர்தராக டிவைட் பண்ணியிருக்கனால 1.1.1 அண்ட் 1.1.2 இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பிலோ தி கிரவுண்ட் லெவல், செகண்ட் ஒன் எபோவ் தி கிரவுண்ட் லெவல். இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரை ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை நம்ம காங்கிரீட் ஒர்க் அண்ட் பிரிக் ஒர்க் ஃபர்தராக டிவைட் பண்ணுறதுனால நம்ம
கண்ட்ரோல் பால்ல ட்வைஸ் கிளிக் பண்ணுறோம். இது வந்து காங்கிரீட் ஒர்க். நெக்ஸ்ட் ஒன் வந்து பிரிக் ஒர்க். சிமிலராக நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கும் நம்ம சப்டிவைட் பண்ணிக்கிறோம். இப்போ பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியாச்சு. இதை நம்ம எங்கே போய் பார்க்கலாம்னா ஜஸ்ட் இங்கே ஆக்டிவிட்டின்னு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதான் நம்மளோட ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர். அதாவது ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோராக டிவைட் ஆகிருக்கு. அடுத்தது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பிலோ தி கிரவுண்ட் லெவல், எபோவ் தி கிரவுண்ட் லெவல் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் காங்கிரீட் ஒர்க், பிரிக் ஒர்க். செகண்ட் ஃப்ளோர் காங்கிரீட் ஒர்க், பிரிக் ஒர்க்காக டிவைட் ஆகிருக்கு. நம்மளுக்கு வந்து அந்த வேரியேஷன் வந்து கலர்ஸ் மூலமாக நம்ம பிரைமவேரா சாஃப்ட்வேரில் காட்டியிருப்பாங்க. இந்த சாப்டரில் நம்ம ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்த்துருக்கோம். அடுத்த சாப்டரில் ஃபர்தராக நம்ம இந்த ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர்ஸ் கீழே வர ஆக்டிவிட்டீஸ், ரிலேஷன்ஷிப்ஸை பற்றி பார்ப்போம்.